பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாள் மிக முக்கியமான நாள். நாம் இந்திய ஜனநாயக உரிமையை, நம்மளுடைய குடி உரிமையை, நாம் இந்திய தேசத்தினுடைய குடிமக்களாக இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை இன்று பயன்படுத்துகிறதான நாள். இந்த நாளில் நாம் நம்மளுடைய ஜனநாயக கடமையை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அநேகர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு சூழ்நிலைக்காகவோ பலவீனத்திற்காகவோ இல்லை ஒரு ட்ராவல் பண்ணி போகணுன்ற அந்த சோர்வுக்காகவோ வாக்குச்சாவடியில் சென்று வாக்குகளை செலுத்தாமல் ஓட்டு போட்டு மட்டும் நமக்கு என்ன நடந்துட போகுது அப்படின்ற ஒரு விரக்தியில் ஓட்டு போடாமல் இருப்பீங்க. தயவாய் ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்கள் உங்கள் ஓட்டுக்களை நியாயமாக போய் செலுத்த செயல்படவில்லை என்று சொன்னால் அந்த ஓட்டு எல்லாமே கள்ள ஓட்டாக தான் மாறும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பாருங்கள், என் கையில் இருக்கிற புத்தகம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்கள், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. சரியா? இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சட்ட திருத்தல் 42 திருத்தல் சட்டத்தின் பிரகாரம் டிசம்பர் 1976 18ஆம் தேதி ஒரு சட்ட திருத்தல் என்னன்னா, சர்வ வல்லமையுள்ள ஜனநாயக குடியுரிமை என்பதற்கு பதிலாக சர்வ வல்லமையுள்ள பொது உடைமை, பொது உடைமை மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று மாற்றப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், சர்வ வல்லமையுள்ள பொது உடைமை மதசார்பற்ற ஜனநாயக குடியுரிமை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதன் தன்னுடைய மதத்தை கொண்டாடவும், அந்த மதத்தை கடைபிடிக்கவும், அந்த மதத்தை மற்றவர்களுக்கு பரப்பவும் அவர்கள் உரிமை உடையவர்களாக இருக்கிறார்களாம். அப்போ இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு நம்மளுடைய மத வழிபாடை கொண்டாடவும், அதை கடைபிடிப்பவும், அதை மற்றவர்களுக்கு பரப்பவும் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் ஒரு சபை நடத்துவார் என்று சொன்னால் அந்த சபையை சூறையாடுவதும், அந்த ஊழியரை அடிப்பதும், அங்கே போய் நின்று பிரச்சனை பண்ணுறதும், சபையை நடத்த முடியாமல் தடை பண்ணுறதும் கேட்டால் அவங்க மதம் மாற்றுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, முழு சுதந்திரம் இந்திய இறையாண்மை சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ யாரையும் நம்ம மதம்லாம் மாற்றலைங்க. ரெண்டாவது, ஒரு நோட்டீஸ் போய் கொடுக்க போகும்போது அது விருப்பம் இருந்தால் அவங்க வாங்க போகிறாங்க, விருப்பம் இல்லைன்னா அதை தூக்கி போட்டுட்டு போக போகிறாங்க. இதில் கட்டாயப்படுத்துவதற்குன்னு என்ன இருக்குது? அப்போ என்னன்னா, அப்படி ஒரு போர்வையை, இல்லாத ஒரு விஷயத்தை, இல்லாத ஒரு மாயையை, இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தணும், பிரச்சனை பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதற்கு ஒரு பொய்யான காரணமாக இதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எந்த மதத்தையும் நான் புண்படுத்தலை, அவங்களுடைய நம்பிக்கையை நான் காயப்படுத்தலை. எல்லோரும் நம் சகோதரர்கள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லோருக்குமே அந்த உரிமை உண்டுன்னு நான் சொல்லப்படுறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கிராம பகுதியில் ஒரு ஜப வீடு நடத்துகிறவங்கள்ட்ட எவ்வளோ பிரச்சனை. ஊழியக்காரர்களை அடிப்பது, துன்புறுத்துவது, அவர்களை மிரட்டுவது, அவங்களை காயப்படுத்துவது, சபை நடத்த முடியாதபடிக்கு தடை பண்ணுவது, ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்ய போனால் அங்கே வந்து நின்றுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறது. எந்த ஒரு கிறிஸ்தவனாவது வேறு எந்த ஒரு வழிபாட்டு தலங்களில் வந்து நின்று அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்டு, இல்லை ஒரு பிரச்சனை பண்ணி, ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக நின்று சண்டை போட்டு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ இது கவர்மெண்ட் சொல்கிறாங்க, ஒரு மதத்தை கொண்டாடவும் கடைபிடிப்பவும் பரப்பவும். இந்த இந்தியா 42 திருத்தல் சட்டத்தின் பிரகாரம் பாருங்கள், சர்வ வல்லமை உள்ள பொது உடைமையும் மத சார்பற்ற நாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நிலைமை தான் நம்ம இந்திய தேசத்தில் காணப்படுதா? அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த நாளில் இதை நான் சொல்கிறேன்னா, உங்கள் ஓட்டு உரிமையை சரியாக பயன்படுத்துங்க. ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், மதம் சார்ந்த கட்சிகளுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி மறுபடியும் ஒரு சிக்கலுக்குள்ள, ஒரு சிரமத்துக்குள்ள கிறிஸ்துவத்தை ஆளாக்காதீங்க. ஏதோ பணத்துக்காக
நீங்கள் செய்கிற தவறு நாளைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அதுவே தடையாக இருக்கிறது, அதுவே பிரச்சனையாக இருக்குது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு அன்பு வேண்டுகோள். இன்னும் கொஞ்ச காலம் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவினுடைய அன்பு போய் விதைக்கலாயா, சபையை எழுப்பலாயா, ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை ஏன் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி கடைசி நாட்களில் அன்பு தணிஞ்சு போச்சு. சுயநலமான வாழ்க்கை. ரெண்டாவது, ஓட்டுக்காக பணத்தை கொடுக்குறவங்களுக்கு உங்கள் ஓட்டை செலுத்தாதீங்க. கோடிக்கணக்கில் பணத்தை இறைக்கிறாங்கன்னா அது முதலீடு, அது சேவை கிடையாது. அவன் இறைச்சதை விட பல மடங்கு அதை சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு எப்படி சேவை செய்வாங்க? உங்களை ஆளுகிறவர்கள் தெய்வ பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களை ஆளுகிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும், உங்கள் ஆளுகிறவர்கள் வியாபாரமாக பார்க்காம சேவையாய் பணிபுரிகிறவர்களாக இருக்கட்டும். அன்பு ஜனங்களே, அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு அன்பு வேண்டுகோள். எந்த ஒரு மத சாயம் பூசுகிறவர்களுக்கு நீங்கள் உங்கள் ஓட்டை செலுத்தாதீங்க. ஒரு அன்பு வேண்டுகோள். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு, உங்கள் பகுதியில் யார் உண்மையாக உங்களுக்கு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு செலுத்துங்க. நம்மளுடைய கடமையை இந்த சமுதாயத்தில் நம்ம ஆற்றணும். இந்த சமுதாயத்தின் மீது நமக்கு அக்கறை உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, மனுகுலத்தின் தேவன். மனிதர்களுக்கு எல்லாத்திற்குமே அவர் தேவன். மனிதனை, மனுகுலத்தை உண்டாக்கினவர் அவர். நம்ம தாங்க ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரிந்து கிடக்கிறோம். அப்படி இல்லாமல் எல்லாரையும் நேசிப்போம். மற்றவர்களுக்கு இருக்கிற முழு உரிமையும் கிறிஸ்தவர்களுக்கும் உண்டுன்றதை தான் நான் சொல்ல வரேன். அப்படி மறுபடியும் சிக்கலை ஏற்படுத்துகிற நபர்களை காசுக்காக, பணத்துக்காக நீங்கள் வாங்கிட்டு ஓட்டு போட்டு உருவாக்குனீங்கன்னா மறுபடியும் நம்ம ஊழியம் கெடும், சபை கெடும், ஊழியர்களுக்கு அடிக்கப்படுவார்கள், நொறுக்கப்படுவார்கள், தேவனுடைய ராஜ்யம் தடைப்படும். இதை உணர்ந்து நம்ம வாக்கு செலுத்துவோம். நம்ம இந்த நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க வாக்கு செலுத்த. ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். பிரைஸ் எல்லாம்.